ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 24 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி விஜய் பேசிட்டு இருக்காங்களா, அப்போ ராய் நின்று கேட்டுட்டே இருந்தாங்களா, அப்புறமா அவங்க போயிடுறாங்க. போனோடனே இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, அதான் அவள் போயிட்டால அதுக்காண்டி தானே நீ இப்படி பண்ணுன அப்படின்னோடனே, இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்லை பாஸ் உங்கள் டிபி நல்லா இல்லை, ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த மாதிரி ராகினி இருந்தனால அதை அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா சொன்னேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம நாளைக்கு வந்து அப்படியே ஃபோட்டோவா எடுத்து தள்ளுறோம் அப்படின்னோடனே விஜய் சரி பார்க்கல நீ எப்படிதான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, காலையில வந்து காவேரி அப்படி பயங்கரமா யோசிச்சு அவங்களோட கார்டன்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. அப்ப ராகினி மேல நின்னு பார்த்துட்டு இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து காவேரி மேல ஊத்தி விட்டுறாங்க. ஊத்திட்டு ஐயோ காவேரி நீங்க நிக்கிறியா, நான் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு மேல இருந்து ஓடி வந்து சாரிடி சாரி நான் பார்க்கவே இல்லைன்னொடனே, இப்போ உடனே காவேரி சொல்றாங்க, நீயே சில்லற தானே, நீ தானே இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலை எல்லாம் பார்ப்ப, உங்க குடும்பத்துக்கு இதானே பழக்கம், பின்னாடி வந்து குத்துறது அப்படின்னோடனே இப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, அதான் நான் தெரியாம செஞ்சேன்னு சொல்லிட்டேன்ல, ஆனா இரு இப்ப வேணும்னே போய் அழுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து உன் மேல ஊத்துறேன், இது வந்து நல்ல தண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இங்க நின்னு யமுனா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கங்கா வந்து கேக்குறாங்க, என்னடி ஆச்சுன்னோனே, இந்த ராகினி மேல இருந்து வேணும்னே அக்கா மேல தண்ணிய ஊத்திட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கான்னோனே, இவளுக்கு சூட்டோடி சூடு பதில் குடுக்கணும் வாடின்னு சொல்லிட்டு, அங்க சாரதா துணி துவைச்சுட்டு இருக்காங்க. அந்த அழுக்கு தண்ணி இவங்க 2 பேருமா தூக்கிட்டு வந்து ராகினி மேல ஊத்தி விட்டுறாங்க. ஐயையோ! ராகினி நீங்க நின்னியா? நாங்க அத பார்க்கவே இல்லையே, நாங்க தெரியாம தண்ணிய ஊத்திட்டோமே அப்படின்னோனே, ராகினி நான் வந்து இந்த மாதிரி பண்ணுனேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்படி பண்றீங்கல்ல அப்படின்னு சொல்லி ராகினி அப்படியே திட்டிட்டே போயிடறாங்க. எங்க அக்கா தங்கச்சி ஜாலியா அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்றாங்க. அப்போ உடனே காவேரி சொல்றாங்க, அவ தான் அப்படி நடந்துக்கிறானா நம்மளும் அப்படி நடந்துக்கணுமா ஏன்க்கா அப்படின்னோடனே, இங்க பாரு, அவ அப்படி செஞ்சால நம்மளும் அதே மாதிரி செஞ்சுட்டோம்ல, இனி அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண, அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப காவேரி வீட்ல எல்லாருமா போய் உட்காந்து எப்படி அப்பளத்துக்கு வந்து போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சாரதாவும் கங்காவும் என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து விஜய் கிட்ட சொல்லிரு. சொல்லாம எடுக்கிறது வந்து தப்பாயிரும்" அப்படின்னு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "அவர் வந்து அப்படி சொன்னானா போஸ் குடுக்க ஒத்துக்கவே மாட்டாரு. அவருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி எல்லாருமா ஒரு வழியா சம்மதிக்க வச்சுடுறாங்க. அப்புறமா அங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக லொகேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது தாத்தா வராரு. தாத்தா கிட்டயே அதே மாரி சொல்லும்போது தாத்தா சொல்றாரு, "நீ அவன்கிட்ட இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படுறதுக்கு அவன்கிட்ட நீ சொல்லிரலாமேம்மான்னோனே" அவர்ட்ட சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறத விட எனக்கு இதுதான் தாத்தா ஈஸியா இருக்குது. அதனால தான் நான் இந்த மாரி பண்ணலான்னு இருக்கேன்னோனே, இப்ப தாத்தா சொல்றாரு, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அப்படியே அமைதியாயிடுறாரு. இப்ப விஜய் வராரு. வந்து என்ன கேமராமேன் லைட்டிங் எல்லாம் காணுனோனே, "என்ன பாஸ் நான் இருக்கேன்ல, இந்த ஃபோன்ல தான் எடுக்க போறேன்னோனே." "இந்த ஃபோன்ல எடுக்கிறதுக்கா இவ்வளோ பில்டப் விட்ட?" அப்படின்னோனே, இந்த ஃபோன வச்சு இப்ப எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்குறாங்க தெரியுமா? ஒரு படமே இதுல எடுத்து முடிச்சுட்டாங்கன்னோனே, "சரிம்மா தாயே, நீ உன்ட்ட பேசி இது பண்றதுக்கு நான் வந்து பேசாம போஸ் குடுத்துக்கவே ஆரம்பிச்சுருவேன்னு" சொல்லிட்டு போஸ் குடுக்க ஆரம்பிச்சுடுறாரு. இங்க அவங்க ஃபேமிலி எல்லாரும் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க தாத்தா இருக்கிறாரு. இங்க நின்னு காவேரி ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்